வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த விஷயத்த எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஒண்ணும் புதுசா வந்து அதை பத்தி பேச போறது கிடையாது. இருந்தாலும் இது கொஞ்சம் புதுமையான விஷயம்தான். ஆனா அதே விஷயம்தான். என்னமா நீ சொல்ற அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, ஆனா என்னோட வீட்டுக்காரம்மா அவங்க கிடையாது. இது ஏதோ டியூட் படத்துல பார்த்த மாதிரியே இருக்குமே. எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதம்பட்டி ரங்கராஜோட விஷயம்தான் வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, எண்டே இல்லையா, எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த 2 நாட்டு போர் நடக்கும் இல்லையா, அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மாத்தி மாத்தி இன்ஸ்டால வந்து ஸ்டோரி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஜாய் கிறிஸ்டல்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, என்னோட குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஹா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த பேபியோட பேர் வந்து ரஹா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னோட குழந்தைக்கு இவர்தான் அப்பா, ஆனா அதுக்கான தகுதி எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மகளிர் ஆணையம் வந்து இந்த விசாரணை வந்து எடுத்து நடத்தினாங்க. ஆக்சுவலி வந்து அக்டோபர் 31ஆம் தேதி இந்த விசாரணை வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அன்னைக்குதான் வந்து அவங்களுக்கு குழந்தையுமே வந்து ஆண் குழந்தை வந்து பிறந்திருந்துச்சு. பாவம் அந்த பையன் வந்து என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி தரல. அன்னைக்குதான் வந்து குழந்தையுமே வந்து பிறந்திருந்துச்சு. இவருமே வந்து என் மேல வந்து வீணா வந்து புகார் சொல்றாங்க, நான் வந்து இந்த குழந்தைக்கு அப்பாலாம் கிடையாது, என் மேல பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட அவர் வந்து ஏத்துக்கவே கிடையாது. என்ன வந்து அவதூறா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாய் கிறிஸ்டல்டா வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நீதி கேட்டு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கடைசியா ஒரு கட்டத்துக்கு வந்து முடிவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னா, இடையில கூட வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மாசம் 6 லட்சம் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்புமே சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த போஸ்ட்ல வந்து என்ன போட்டிருக்காங்க ஜாய் கிறிஸ்டல்டா அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப காலமா வந்து விசாரணை போயிட்டு தான் இருக்கு. ஒரு நேரத்துல வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கையை இறுக்க பிடிச்சுக்கிட்டு 2வது ஒய்ஃப் பிரச்சனைக்கு வந்து வந்திருந்தாரு. இப்போ தீர்ப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவரே ஒத்துக்கிட்டாரு. அதாவது ஜாய் கிறிஸ்டல்டாவோட பையனோட குழந்தைக்கு வந்து நான் தான் அப்பா, இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. ஆக்சுவலி இது முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் வேற வழி இல்லாம இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கடைசியில வந்து எப்படியோ ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு ஒரு மாதிரியான தீர்ப்பு வந்து கிடைச்சிருச்சு. நான் தான் அப்பா அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிட்டாரு. இனிமே அதுக்கு அடுத்த கட்டமா தான் என்ன நடக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ரங்கராஜ் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் தான் அப்பாங்கிறத வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒத்துக்கிட்டாரே தவிர அதுக்கான எந்த ஒரு தகுதியுமே இவருக்கு கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனா அவங்க மூலியமா வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து சந்தோஷம் கிடைக்கும், சில விஷயங்கள் வந்து அவங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு கஷ்டத்தையுமே கொடுத்துட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப என்னோட வாழ்க்கையிலுமே வந்து நடந்திருக்கு அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து டேக் பண்ணி வந்து ஹேஷ்டேக் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டியூட் படத்துல கூட ஒண்ணு வரும். என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணது என்னமோ இவரதான், ஆனா இவருதான் குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே கல்யாணம் பண்ணது வேற ஒருத்தவங்கள, பட் ஆனா இவங்க தான் குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியா எப்படியோ ஜாய் கிறிஸ்டல்டா வந்து போராடி இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முழுமையா தீர்ப்பு கிடைக்கல, ஆனா ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும். இவங்களே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, என்னதான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளமா வந்து ஃபேஸ் பண்ணா கூட நீங்க நீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க போராடும் போது உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான நீதி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. என்னதான் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் சொல்லி ஒத்துக்கிட்டாலும் இனிமேலு அடுத்த கட்டம் வந்து என்னவா இருக்கும், இல்ல இவங்க கூட வந்து அதாவது ஜாய் கிறிஸ்டல்டா கூட இவர் இருப்பாரா, இல்ல வந்து நீதிமன்றம் சொன்ன மாதிரி மந்த்லி அமௌண்ட் மட்டும் கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். சோ இப்ப கடைசியில வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நான் தான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாரு. சோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாய் கிறிஸ்டல்டா வந்து போராடி ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.